ஐயனார் துணை சீரியலில் சோழனுக்கு எந்த பிரச்சனையுமே தானாக தேடி வராது. ஆனால் அவராகவே வாங்கி கட்டிக்கிடுவாருங்கிறது உண்மைதான் போல. ஏன்னா அந்த காதல் ஜோடியை சேர்த்து வைக்கிறேங்கிற பேரில் இப்படி உள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க நம்ம சோழன். அந்த காதல் ஜோடிக்கிட்ட எனக்கு கோயிலில் கல்யாணம் பண்ணுறதுனா அத்துப்படி, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு உள்ளே போய் எல்லா விஷயத்தையுமே நம்ம சோழன் முன்னிருந்து பண்ணுறாங்க. தாலி கட்ட போகிற நேரத்தில் அந்த பொண்ணோட அப்பா அனுப்பின போலீஸ் அங்கே தேடி வந்ததுமே அந்த பையன் அந்த பொண்ணை விட்டுட்டு விட்டா போதுண்டான்னு சொல்லி தலை தெறிக்க ஓடுறான். அதில் வேற மாலை நம்ம சோழன் கையில் இருந்ததால் அப்போ சோழன் தான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சோழனையும் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போய் இந்த மாதிரி எதுக்காகடா எங்கள் வீட்டு பொண்ணை நீ இழுத்துட்டு போன? அப்போது நீ இவ்வளோ நாளாக இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கியா? உன்னை நான் படிக்க அனுப்புனா நீ இந்த மாதிரி கண்ட பரதேசி கூட சுற்றிக்கிட்டு அலையுத, ரெண்டு பேத்தையும் உண்டில்லன்னு ஆக்கிடுவேன் பார்த்துக்கோன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனால் சோழனோ, ஏங்க உங்களுக்கு உதவி பண்ண தானங்க வந்தேன், என்னை பற்றி எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி எவ்வளவோ சோழன் வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சோழனை பேசவே விடாமல், நீ எதுவும் சொல்ல வேணாம், உன் வீட்டில் யார் யார் இருக்கான்னு கொண்டு நான் இருந்த இடத்துலேருந்தே கண்டுபிடிப்பேன்டா. இதை பாருங்க, இவன் வீட்டில் யார் யார் இருக்காங்களோ வீட்டில் உள்ள அத்தனை பேரும் இப்போ இந்த நிமிஷம் இங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே நம்ம சேரனுக்கு ஃபோன் போகுது. என்னங்க என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம், உங்கள் தம்பி தானே சோழன்? ஆமாம், அவன் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டானா, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பதறி போய் கேட்குறாங்க சேரன். இதை பாருங்கள், நீங்கள் பதறக்கூடிய காரியம்தான் உங்கள் தம்பியும் செஞ்சுருக்காங்க. உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கீங்களோ எல்லாரும் சேர்ந்து இப்போது இந்த அட்ரஸ்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்த சொல்கிறாங்க. சேரன் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் உடனே பாண்டியனுக்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்கிறாங்க. அண்ணே, நீ எதுக்கு பதற? இந்த சோழன் எப்போதும் போல தான் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பான், நம்ம போய் பார்த்துக்கலாம், நீ பதறாத அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்குமே ஃபோன் போட்டு சொல்கிறாங்க. நிலா வீட்டில் நடேசன் கூட இருந்ததால் அவங்க எடுத்ததுமே நடேசனும், யார் என்ன பாண்டியா, சே பேசு அப்படிங்கிறாங்க. அப்போ நிலாவுமே, என்ன பாண்டி சொல்லுங்க அப்படிங்கும்போது அவங்க நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே, ஐயோ சரி இருங்க அப்போ நானும் வரேன்னு சொல்லிட்டு நிலாவுமே கிளம்புறாங்க. ஏம்மா என்னம்மா திடீர்னு ஃபோன் வந்துச்சு, நீ பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லு. இல்லை, இந்த மாதிரி சோழன் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாங்களாம், போலீஸ்காரங்க ஒரு அட்ரஸை கொடுத்து அங்கே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்பா இதை என்கிட்டலாம் நீ சொல்லணும், வா நானும் வரேன், நீ பொட்டப்பில் எப்படி ஒத்தையில் போவ இங்கேருந்து வான்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து வராங்க நம்ம நிலா, அதுக்கப்புறம் நடேசன், சேரன், பாண்டியன், இவங்க 4 பேரும் சேர்ந்து போகிறாங்க. இவங்க 4 பேரும் அந்த அட்ரஸ்க்கு வந்ததுமே போலீஸ்காரங்க இவங்கள பார்த்து, ஆமாம் இவனுக்கு நீங்கள் எல்லாரும் யார், இவனை பெற்றது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் நடேசன், என் பையன்தான் அவன், இது என் மூத்தவன் சேரன், அது 3வது உள்ளவன் என் பாண்டியன், இது என்னோட மருமக அப்படின்னு பொத்தாம்பொதுவாக சொல்லுதாங்க. இதை கேட்டதுமே, மருமகளா? யாருக்கு மருமக? இந்தா இருக்காம்லா சோழன், அவனோட பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? அப்போ உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு நீ கல்யாணம் ஆனவன்னு தெரியாமல் எங்கள் வீட்டு பொண்ணையும் நீ ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு மறுபடியும் எல்லாரு கண்ணு முன்னாடியும் சோழனை அடிக்கிறாங்க. இதை பார்த்ததுமே நிலா, நிறுத்துங்க, நீங்கள் எதுக்காக இப்போ அவரை அடிக்கீங்க, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏம்மா என்ன சவுண்டு பெருசாக வருது, பாதிக்கப்பட்டது எங்கள் வீட்டு பொண்ணு, இவன் உன்னை கல்யாணமும் பண்ணிட்டு இங்கே கல்யாணம் ஆகாத மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணையும் ஏமாற்றி பழகி இன்னைக்கு தாலி கட்டுற வரைக்கும் போயிருக்கான். அப்போ நாங்கள் இவனை மிதிக்காமல் இல்லை கொஞ்சவா செய்யணும் அப்படின்னு சொல்லி மறுபடியுமே அடிக்க போகிறாங்க. இதை பாருங்கள், என்ன நடந்ததோ அதை நாங்கள் சோழன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், அவர் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சோழனுமே, அதான் நிலா நானும் சொல்கிறேன், ஆனால் நான் சொல்கிறத யாருமே நம்ப மாட்டுக்காங்க, என்னை பேசக்கூட விட மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேரன், டேய் அப்படி என்னதாண்டா நடந்துச்சு, அதை சொல்லியாவது தொலையேன் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க கேப் புக் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி ஜோடியாக என்னோட காரில் தான் வந்தாங்க, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதால் நான் கோயிலில் இறக்கி விட்டேன். தாலி கட்டுற நேரம் போலீஸை பார்த்ததும் அவன் தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு வேகமாக ஓடிட்டான், எங்கே போனானே தெரியலை. இதுதான் நடந்தது. அங்கே இருந்த என்ன இப்படி
தேவையில்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த பொண்ணுமே வாயை திறந்து என்ன விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லவே மாட்டேங்குது. ரொம்பவே பயந்து போய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவே இதுதான் நடந்ததா அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. ஏங்க, சத்தியமாக இதுதாங்க நடந்தது. நான் எப்போதும் போல் விளையாட்டுக்கு கூட இதில் எந்த விஷயமுமே நான் பண்ணலை. இதுதாங்க சத்தியம் அப்படின்னு சொன்னதும், சரி எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட பேசுகிறாங்க. இதை பாருங்கள், என்னோட புருஷன் எந்த தப்பும் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட இன்னுமே விசாரித்து பாருங்கள். அவர் சொன்னது தான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா, இவன் இப்போவே யோசித்து உடனே ஒரு கதையை சொல்லுவான். இதை நம்பிட்டு நாங்களுமே இவனை விடணுமா? இவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கான். நாங்கள் போகும்போது இவன் மட்டும்தான் அங்கே இருந்தான், வேற யாரும் இல்லையே. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும், நான் இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த போலீஸுமே, அதெல்லாம் எங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட பேச முடியாது. என்ன, பேசி மனசை மாற்றிடலான்னு நினைக்கிங்களா? இதெல்லாம் இங்கே நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாருங்க, நான் சோழனோட பொண்டாட்டி. நான் அவங்கக்கிட்ட பேசி என்னத்தை மனசை மாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, சோழன் இந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணலைங்கிறது உங்களுக்கு நிரூபிக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நானே பேசணும்னு நினைக்கிறேன். தேவையே இல்லாமல் என் புருஷன் மேலே இனிமேல் ஒரு அடி பட்டுச்சு, நான் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு நிலா கோவப்பட்டுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க. ஆமாம், உனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி தானே என் புருஷன் முன் வந்திருக்காங்க. அதையே நீ எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிற? எதுக்கு வாயை மூடிட்டே இருக்கிற? இதை பாரு, உனக்கு என்ன தேவையோ அதை நீ வாயை திறந்து சொன்னால் மட்டும்தான் இங்கே கிடைக்கும், அது நடக்கவும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுமே, இல்லை, எனக்கு எங்கள் அப்பாவை பார்த்தாலே ரொம்பவே பயமாக இருக்குது. நான் ஏதாவது சொல்ல போய் என்னை கொன்று போட்டாலும் போட்டுருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போவும் தான் எல்லா விஷயமுமே தெரிஞ்சிருக்குதே. இப்போ என் புருஷன் தானே உன்னோட காதலனா இங்கே தெரியுறாங்க. இதே இது நீ கல்யாணம் ஆகாத ஒரு பையனை காதலிச்ச மாதிரி சொன்னால் கூட அப்பயாவது கொஞ்சம் மதிப்பாங்க. நீ இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்கியே, என் புருஷனுக்கும் அது ஆபத்து தானே. உதவி பண்ண வந்தவங்கள நீ இந்த மாதிரி செய்யலாமா? கொஞ்சம் வெளியில் வந்து உண்மையை மட்டும் சொல்லு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பேசி நிலா அந்த பொண்ணை வெளியில் கூப்பிட்டு வராங்க. ஆனால் அந்த பொண்ணும் பதறி போய் பயத்தில் வாயவே திறக்காமல் நிற்கிது. இதை பார்த்ததுமே, என்ன, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு என் பொண்ணு என்ன முட்டாளா? அவளுக்கு தெரியாதா? எங்களுக்கு ஆனால் நல்லாவே தெரியும். இவன் தான் இவ்வளோ விஷயமும் பண்ணியிருக்கான். ஒரு கல்யாணத்தையும் பண்ணிவிட்டு இப்படி எங்கள் பொண்ணு ஏமாற்றிட்டு அலைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு மறுபடியும் சோழனை அடிக்க போகிறாங்க. இதை பார்த்ததுமே நிலா அந்த பொண்ணை பலார்னு கன்னத்திலே அரைஞ்சி, இதை பாருங்க, இதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. ஏன் புருஷன் பொய் சொல்லியிருக்க மாட்டார். நீங்கள் இப்போ உண்மையை சொல்கிறீங்களா, இல்லை உண்மை என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டு வந்து நிற்கட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு பதறி போய், இல்லைங்க, அவங்கள பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷுங்கிற பேரை சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அம்மா, ஏ, ராஜேஷுங்கிறது உன் ஃப்ரெண்டுன்னு தானே ஒருத்தனை கூப்பிட்டு வந்த, அவனா? ஆமாம்மா, நான் அவனை தான் காதலிச்சேன், கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவன் தான் கூப்பிட்டு போனான். இப்படி போலீஸை பார்த்ததுமே அவன் ஓடிட்டான். நான் என்னப்பா பண்ணுறது, நான் அவனை ரொம்ப நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. இதை பார்த்தது தான் எல்லாருக்கும் உண்மை தெரியுது. சரிப்பா, நாங்கள் தெரியாமல் உன்னை தப்பாக நினச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க. அந்த போலீஸுமே மன்னிப்பு கேட்க தான் செய்கிறாங்க. நிலாவால் தான் இவ்வளோ விஷயம் நடந்திருக்குங்கிறதுனால சோழன் நிலாவை பெருமையாக பார்க்குறாங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.